ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இந்தியா உலகக்கோப்பையை ஜெயித்தாலும் ஜெயிச்சுது. ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுவும் இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா, இலங்கை சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையில் அடித்து விடுறாங்க. இந்தியா அப்படி பண்ணிருச்சு, இந்தியா இப்படி பண்ணி ஜெயிச்சிருச்சு, ஏற்றுக்கவே முடியல அவங்களால. உண்மையில் இலங்கையினுடைய யூடியூபராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் போடுறவங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போடுறதா இருக்கட்டும், எல்லாம் வாங்கிட்டு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிட முடியலன்னா, ஒன்று நீங்கள் அந்த அந்த மேட்ச் நடந்த விதத்தையும் உங்களுக்கு முடியல, அதை ஏற்றுக்க முடியலன்னா விட்டுறலாம், ஏசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இதை தான் ரசிக்கணும், இந்த டீமை தான் கண்டிப்பாக ரசிக்கணும் யாரும் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் இந்தியா ஜெயித்ததுக்கு ஒவ்வொருத்தர் போடுற கமெண்டெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இவ்வளவு தூரம் இந்தியா மேலே வெறுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. பாலை இது பண்ணி செமிஃபைனலில் புது பாலை மாற்றி வேணுக்குன்னே பழைய பாலை திருப்பி புது பால் ஆக்கிக்கிட்டாங்க. செமிஃபைனலில் இந்தியா போல் பண்ணும்போது 10 ஓவருக்கு அப்புறம் அப்படி ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாரு. ஃப்ளாட் பிச்சை வேணுக்குன்னே ஃப்ளாட் பிச்சாக தான் அவங்களுடைய பேட்டிங்க்கு தகுந்த மாதிரி பிச்சர்ஸை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தரவரிசையில் பார்த்திங்கன்னா ஐசிசி கூட பிசிசிஐக்கு இஷான் கிஷனை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய கமிந்த மெண்டிஸை கொண்டு வரல. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள். இந்தியா ஜெயிச்சது உலகக்கோப்பையில் அதை பண்ணிட்டாங்க, இந்த ஒரு சட்டமீறலை பண்ணிட்டாங்க, விதிமீறலை பண்ணிட்டாங்க, அம்பையர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. அதுவும் ஒரு குறிப்பிட்ட யூடியூபர்ஸ், குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சேர்ந்தவங்க தான் இதை மேக்ஸிமம் பண்ணுறாங்க. அதை என்ன ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு இப்போ ஒரு ஆஸ்திரேலியா வின் பண்ணிச்சு, ஸ்ரீலங்கா வின் பண்ணிச்சு. எல்லாருக்குமே நம்ம நாட்டுடைய அணி ஜெயிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இவங்கள ஜெயிச்சிட்டாங்களே, இவங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சலும் குமரலையும் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. அவங்க நாட்டில் உள்ளவங்க ஜெயிக்கலைங்கிறதோட இவங்க ஜெயிச்சிட்டாங்களேங்கிற ஒரு குமரல் ஜாஸ்தியாக அவ்வளோ நிறைய யூடியூபர்ஸ்டையும் சோசியல் மீடியா கண்டென்ட்டும் பார்க்கும்போது அது மொத்த ரியாக்ஷனாக தான் இருக்குன்னு தவிர டோட்டல் நிறைய மக்களுடைய வெளிப்பாடாக தான் அதனுடைய வெளிப்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு இந்தியா அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நிறைய எந்த ஒரு போட்டிலையும் சில விமர்சனங்கள் இருக்கும், சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் இந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சிக்கு காரணம் காட்டுற அளவுக்கு இந்த மேட்ச் மோசமாக நடக்கிற அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எங்கள் நாட்டிலேருந்து இதை நடத்துகிறாங்க, ரொம்ப கரெக்டாக தான் நடத்தியிருக்காங்க, ஒரு பெருமைக்காக சொல்லலை. உண்மையில் இதுவரை நடந்த மேட்சுகளில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒவ்வொரு வீரர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வசதிகள் எல்லாமே மிக அதிகமான அளவில் இந்தியாவில் வீரர்களுக்கு தகுந்த மரியாதையும் தகுந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ் விஷயத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. அது வேறு மாதிரி ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டு வேறு மாதிரி ஒரு பிரச்சனை போயிடுச்சு. இருந்தாலும் எந்த ஒரு வீரரையும் மிக கண்ணியத்தோடும் மிக மரியாதையோடும் நடத்தக்கூடிய ஒரே ஒரு நாடாக பிசிசிஐயினுடைய அவ்வளவு செயல்பாடும் இருந்தது அப்படின்னு தான் எல்லா நாட்டு வீரர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அந்தளவு வரவேற்பும் ரசிகர்களுடைய பெரும்பான்மை. ஒரு மேட்ச்சு இந்தியா ஆடாட்டாலுமே நிறைய 2 டீமுக்கும் நிறைய சப்போர்ட் எல்லா டீமுக்கும் கொடுத்து ஒவ்வொரு வீரர்கள் ஐபிஎல் விளாடுறதுனால ஐபிஎல்லில் இருக்க பிளேயர்ஸ், வெளிநாட்டு பிளேயர்ஸ் அவ்வளோ பேருமே இந்திய மக்களுக்கும் மிகுந்த அபிமானிகளாக இருக்கிறாங்க. உண்மையில் எனக்கு நியூசிலாந்து இந்தியா விளையாடும்போது பார்த்திங்கன்னா சாண்ட்னர் மிக பிடித்த பிளேயர் எனக்கு. நம்ம மும்பை இந்தியன்ஸில் விளாட்றாரு. உண்மையில் மிகப்பெரிய அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உண்மையிலே 2வது இடம் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம நாடு முன்னிலை வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைப்போமே தவிர, சாண்டனர் நமக்கு பிடிச்ச பிளேயர், அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் 50 போடணும்னு நான் நினச்சேன். அவர் அவுட் ஆனது இருக்கும்போது 38லேயே அவுட் ஆனார் இறுதி மேட்ச்சில். அவர் ஜொலிக்கணும்னு நான் நினச்சேன். பட் அந்த பிளேயர் எனக்கு பிடிக்குது. உண்மையில் இது இப்போது இவரை கூட ஒரு பாலை தூக்கி எறிஞ்சார் பிலிப்ஸ் மேலே. அது ஒரு சண்டையாக வந்துச்சு. திருப்பி 2 பேரும் மன்னிப்பு கேட்டு இது பண்ணிட்டாங்க.
உண்மையிலே எல்லா நாட்டு மக்கள், எல்லா நாட்டு பிளேயர்ஸையும் பாகிஸ்தான், ஈவன் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேலே மிகுந்த ஈடுபாடு, ரசிக்கிற தன்மை உண்டு. சில வெளிப்பாடுகள், சில விதமான அரசியல் வெளிப்பாடுகளுடைய தன்மையினால தான் ஒரு நீண்ட காலமான ஒரு பகையாக இருக்கே தவிர வேறு எந்த பகையும் வந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களும் கிடையாது. ஆனால் வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இந்தியா மேலே இருக்கிறதான காரணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு புரியலை. அந்த அளவுக்கு இந்தியா டீம் ஒருத்தான டீம் கிடையாதுங்கிறது உலக ரசிகர்களுக்கு, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும். இலங்கை மக்களே, இலங்கை ரசிகர்களே, நீங்களும் உங்களை இலங்கை மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிறைய இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சோஷியல் மீடியா வட்டாரம் இந்த விஷயத்தை வந்து இப்போ அதிகப்படியான ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் மிக வருத்தமான செய்தியாக இருக்குது. இனி வரும் காலங்களும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இருந்தாலும் இலங்கை மக்கள் எங்களுடைய சகோதர மக்கள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் டீம் எங்கள் டீமுன்னு உங்கள் டீம் வேணால் நாங்கள் எங்கள் டீம் ஜெயிக்கணும்னு நினைப்போம். இதே மாதிரி உலகத்தில் எந்த டீமோடு இருந்தாலும் அடுத்த கட்ட இதான் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய மக்கள் தாங்கள். கண்டிப்பாக எங்கள் ஐபிஎல்லில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இலங்கை பிளேயர்ஸில் வந்து இன்றைக்கி அதிக அளவில் வர்றாங்க. உண்மையில் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர் அவர் வந்து அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உண்மையில் நல்ல ஒரு பவுலர். இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் அவர் காயம்பட்டு இந்த இதில் இருக்காத ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் தயாராகவும். விமர்சனங்கள் அளவோடு இருக்கட்டும், வெறுப்புணர்ச்சியோடு போக வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.